நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது செஞ்ச ஒரு விஷயம்னா அது நகம் கடிக்கிறதா. ஆனா சில பேருக்கோ அது ஒரு சின்ன பழக்கமா இல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையா கூட இருக்கு. டாக்டர்ஸ் இத அனிகோபேஜியான்னு சொல்றாங்க. இது வெறும் பிசிக்கல் ப்ராப்ளம் இல்ல, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கூட. நகம் கடிக்கிறதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. மனசுல அதிகமா டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அல்லது பயம் இருக்கும்போது சில பேருக்கு தெரியாமலே நகம் கடிக்கிற பழக்கம் வரும். சில பேருக்கு நகத்தை கடிக்கிறதால நகம் சரியான வடிவத்துல இல்லைன்னு நினைச்சு அதை சரி செய்ய திருப்பி கடிப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிகமான மனசோர்வு, கவனக்குறைவு மற்றும் மன உளைச்சல் இருக்கும் போது இந்த பழக்கம் அதிகமாக இருக்குமா. இந்த நகம் கடிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான சில கேள்விகள். இந்த பழக்கத்தை நிப்பாட்ட பல தடவை முயற்சி பண்ணி முடியாம நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா? மத்தவங்க முன்னாடி நகம் கடிக்கிறத வச்சு யோசிச்சு சங்கடப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நகம் கடிக்கிறதால நகத்தில் ரத்தம் வரதோ காயம் வரதோ நடந்திருக்கா? இப்போ இந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வரலான்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப நகை கடிக்க தோணுது, என்ன காரணம், ஸ்ட்ரெஸ்ஸா, போர் அடிக்கிறதுனாலயான்னு முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். டாக்டர் சாண்ட்ரா டார்லிங் என்ன சொல்றாங்கன்னா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து உதவி செய்யும் சொல்றாங்க. மனசுக்கு நிம்மதி கொடுக்கிற மாதிரி யோகா, மெடிடேஷன் செய்யலாம்னு சொல்றாங்க. சைக்காலஜிஸ்டா இருக்கக்கூடிய டாக்டர் ஃப்ரெட் பென்சல் நகம் கடிக்கணும் தோணும் போது அந்த ஆசையை நிறைவேற்றாம அதுக்கு பதிலா வேறொரு வேலையை செய்யணும்னு சொல்றாரு. அதாவது கையை இறுக்கி மூடிக்கிறது மூலமா, இல்லனா ஸ்பாஞ்ச் பாலை நல்லா அழுத்தி பிடிக்கிறது மூலமா, இல்லனா பேனாவை சுழற்றுவது போல செய்யலாம்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பழக்கம் மனசுல இருக்க சின்ன பிரச்சனையோட அறிகுறி, அதை சரி செஞ்சிட்டாலே தானா போயிடுமா. சின்ன விஷயம் யோசிக்கிற நகம் கடிக்கிறதுல கூட மனசு பிரச்சனை அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த நகம் கடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரி பண்ணாம சரி செஞ்சிடலாம், நீங்க மனசு வச்சா.